நீங்க ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றீங்க, டீசென்ட் சேலரி, ரெஸ்பெக்ட்ஃபுல் பொசிஷன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மிஸ்ஸிங், பீஸ் ஆஃப் மைண்ட் கம்ப்ளீட்லி ஜீரோ. நானும் உங்கள மாதிரி தான் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு டைம்ல கண்ணா பின்னாடி வேலை பார்ப்பேன். காலையில 7 மணிக்கு லேப்டாப் ஓபன் பண்றது, நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் போறது, கண்டினியூஸ் கிளையன்ட் கால்ஸ், டெட்லைன்ஸ், காத்துல பறக்க விட்ட என்னோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், கில்ட்டி ஃபீலிங்ஸ். தென் ஐ கிராஷ்ட். அதுதாங்க பர்ன் அவுட்ங்கிற எமோஷனல் கொலாப்ஸ். என்னோட லைஃப்ல ஒரு ஃபேஸ் இருந்துச்சுங்க. அப்ப செம்ம அடி வாங்கினேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு காலையில நான் பெட்டை விட்டு எந்திக்க பாக்குறேன். என் கண்ணு திறந்தே இருக்குது. என்னால எந்திக்க முடியல. எனர்ஜி கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட். என்னோட யூஷுவல் என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னோட ப்ரொடக்டிவிட்டி வென்ட் ஃபார் அ டாஸ். என்னோட ஹாப்பினஸ், பீஸ் ஆஃப் மைண்ட், பர்சனல் டைம், எவ்ரிதிங் வென்ட் ஃபார் அ டாஸ். இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்ணேன்? நான் என்ன பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணேன். அப்ப 3 விஷயத்தை நான் என்கிட்ட சரி பண்ணேங்க. நம்பர் 1, என்னுடைய பிளானிங்ல நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு. என்னுடைய டெய்லி டாஸ்கை நான் எவ்வளவு அழகா பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சேன். நம்பர் 2, எப்பெல்லாம் யாரெல்லாம் எனக்கு மீட்டிங் கண்டப்பனான்னு கேக்குறாங்களோ உடனே நான் வந்து எஸ் சொல்லிட்டே இருந்தேன் முன்னாடி. ஆனா இப்போ நோ சொல்றது கத்துக்கிட்டேன். நம்பர் 3, டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பெல்லாம் நான் வந்து எனர்ஜி லெவல்ஸ் டவுன் ஆயிருக்கு நான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். வெறும் டாஸ்கை ட்ராக் பண்ண மட்டும் பத்தாதுங்க. டவுனா இருக்கும்போது உடனே ஷார்ட் பிரேக்ஸ், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த மாதிரி எடுத்து நான் பிராக்டிஸ் பண்ணும்போது சூப்பரா ரீசார்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேங்க. இந்த 3 விஷயத்தை நான் பிராக்டிஸ் பண்ணி ஸ்லோவா கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சேன். பர்ன் அவுட் இது வந்து கம்மியாயிடுச்சு. என்னோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.